Hello all, welcome to Commerce class. யூனிட் நம்பர் 4 பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். யூனிட் நம்பர் 4 அப்படிங்கிறது எதை பற்றி பண்ணதுன்னா ஹெச்ஆர்எம்னு நான் சொல்லியிருக்கேன். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில் ஒரு முக்கியமான அங்கம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஏன்னா அவங்க தான் அந்த மேன் பவர்ஸை எப்படி யூஸ் பண்ணணுன்னு அவங்க திங்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எப்படி சேலரி கொடுக்கறது, எதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறது, நம்மளோட ரெக்ரூட்மெண்ட் எப்படி இருக்கணும், நம்மளோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கணும், யார் யாருக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்கணும், இதெல்லாம் முடிவு பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ ஆல்ரெடி பார்த்த மாதிரி நம்ம சாப்டர் நம்பர் 10 பார்த்துருப்போம். லாஸ்ட் வீடியோவில் ரெக்ரூட்மெண்ட்னா என்னன்னு பார்த்துருப்போம். அது என்னென்ன மாதிரி சோர்ஸஸில் எடுக்கிறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் நாம் பார்த்துருப்போம். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம பார்க்க போகிறது செலெக்ஷன் அப்படிங்கிறது என்ன, அந்த எம்ப்ளாயை செலக்ட் பண்ணுறப்ப என்னென்ன மாதிரியான ப்ராசஸ் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறது சாப்டர் நம்பர் 11. ஒரு எம்ப்ளாயியை எப்படி சூஸ் பண்ணலாம், அவனுக்கு என்னென்ன மெத்தட் டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூ இருக்குது, அதோட ப்ராசஸ் என்ன, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 8 ஸ்டெப் இருக்குது, 8 to 9 ஸ்டெப் இருக்குது. அந்த 9 ஸ்டெப்பையும் இந்த சாப்டர் நம்பர் 11 ஒன் பை ஒன்னாக க்ளீனாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த சாப்டர் நம்பர் 11க்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சாப்டர் நம்பர் 11 என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் செலெக்ஷன், அதான் அந்த டாபிக் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அடுத்தது ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த எம்ப்ளாயை செலக்ட் பண்ணுறப்ப என்னென்ன ப்ராசஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு இந்த வேலை பண்ணணும், அதுக்கடுத்து என்ன வேலை பண்ணணும், அதுக்கடுத்து என்ன ஒர்க் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரெண்டாவது பாயிண்டில் பார்க்க போகிறோம். ஸ்டெப்ஸ் இன் எம்ப்ளாயி செலெக்ஷன் ப்ராசஸ். தென் இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் எந்தெந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது, எதெல்லாம் அதுக்கு தடைகளாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். தென் அந்த செலெக்ஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். செலெக்ஷனுக்கும் ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன, ஆல்ரெடி சொல்லி இந்த ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது லாஸ்ட் கிளாஸில் பார்த்த மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு தகுதியான ஆளை நம்ம வேலைக்கு அப்ளை பண்ண வைக்கிறது ரெக்ரூட்மெண்ட். வந்த ஆளை நம்ம வேலைக்கு தகுதியானவனாக நாம் செக் பண்ணுறது செலெக்ஷன். அந்த மாதிரி இருக்கிற டிஃப்ரென்ஸ்லாம் என்னன்னு சொல்லி நம்ம செலெக்ஷன் டிஃபர் ஃப்ரம் ரெக்ரூட்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். தென் பிளேஸ்மெண்ட் பார்க்க போகிறோம். பிளேஸ்மெண்ட்னா அவனுக்கு எந்த ஜாப் ஷூட் ஆகுதுன்னு பார்த்து நம்ம அவனை ப்ளேஸ் பண்ணுறது, கரெக்டான ஆளை கரெக்டான வேலைக்கு நம்ம சூஸ் பண்ணுறது, அதுக்கு பேர் தான் பிளேஸ்மெண்ட். ஸோ அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு இருக்க சிக்னிஃபிகன்ஸ் அண்டு பிரின்சிபல்ஸ் ஆஃப் பிளேஸ்மெண்ட்னு சொல்லிட்டு நம்ம டிஃப்ரெண்ட் டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். சரிங்களா? புக் எடுத்துக்கோங்க. யூனிட் நம்பர் 4 Human Resource Management, Chapter number 11 Employee Selection Process. Meaning and definition of employee selection process. Employee selection can range from a very simple process to a complicated process. Employee selection அப்படிங்கிறது நிறையா வகையில் இருக்குது. நிறையா வகைனா என்ன மீனிங்னா, வெரி சிம்பிளாகவும் இருக்குது. பாருங்கள், ரொம்ப சிம்பிளாகவும் சூஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம், ரொம்ப கஷ்டமாகவும் செலக்ட் பண்ண ப்ராசஸ் இருக்குது. கம்பெனியோட சைஸை பொறுத்து இருக்குது, கம்பெனியோட நேமை பொறுத்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, நாங்கள் வந்து பியூனுக்கு ஆள் எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப ரொம்ப நிறையா இன்டர்வியூலாம் வைக்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு 2 ரவுண்டு இல்லை 1 ரவுண்டு வைப்பாங்க. ஓகே, அப்போ என்ன சம்பளம் வேணும், 10,000 ரூபாய் சம்பளம் வேணுமா, காலையில் இந்த டைம் வரணும், சாயந்தரம் இந்த டைம் வரணும், என்ன படிச்சிருக்கேன், 10வது படிச்சிருக்கே, போதும் கிளம்பு. ஸோ சிம்பிள் ப்ராசஸ். இதே ஒரு மேனேஜர் லெவலுக்கு சூஸ் பண்ணணுன்னா அவனுக்கு தேவையான ஸ்கில்ஸ் இருக்கான்னு பார்க்கணும், அவனோட கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அவன் என்ன படிச்சிருக்கான்னு பார்க்கணும், அவனோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்குது. அதுதான் அந்த ஃபஸ்ட் பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ஆஃப் எம்ப்ளாயி கேன் ரேஞ்ச் ஃப்ரம் எ வெரி சிம்பிள் ப்ராசஸ் டு எ காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ். There is no standard universally accepted selection process adopted by all organizations. எல்லா ஆர்கனைசேஷன்லையுமே ஸ்டாண்டர்டாக ஒரு இன்டர்வியூ பாயிண்ட் கிடையாது, ஸ்டாண்டர்டாக ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் கிடையாது. என்ன காரணத்துக்காகனா, ஒவ்வொரு கம்பெனியோட தன்மை ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கம்பெனி, இப்போ டிவி கம்பெனிக்கு ஒருத்தர் மெக்கானிக்கை சூஸ் பண்ணுறாங்கன்னா அவனுக்கு இன்டர்வியூ வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதே வந்து ஒரு ஐஸ்கிரீம் கம்பெனி சூஸ் பண்ணுறாங்கன்னா அவனுக்கு கம்பெனி வேறு, அவனுக்கு இன்டர்வியூ மெத்தட்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க செய்ய போகிற வேலை வேறு.
ஸோ அதனால் ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு விஷயமானது ஸ்டாண்டர்டாக ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் ஆனது இருக்காதுன்னு சொல்லிட்டு செகண்ட் பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. The selection process may be adopted depending upon the nature of job and organizations. அதான் என்ன சொல்கிறாங்க, the selection process எப்போவுமே இருக்குமா, எப்படி இருக்குமா, adopted depending upon the nature of job. ஸோ அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும், அந்த ஆர்கனைசேஷனுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. The process may differ from ஆர்கனைசேஷன் டு ஆர்கனைசேஷன். ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து இன்னொரு ஆர்கனைசேஷனுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எ செலெக்ஷன் ப்ராசஸ் இன்க்ளூட் எ நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நிறையா ஸ்டெப்ஸில் மாறுது, நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸ்க்ரீனிங் தி அப்ளிகேஷன் ஃபார்ம், டெஸ்ட்டு, இன்டர்வியூ, செக்கிங் ஆஃப் ரெஃபரன்ஸ், ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் அண்ட் அப்ரூவல் பை appropriate authority and handing over the selected candidates to orientation and placement section. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இதெல்லாம் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ்னு சொல்ல முடியாது, ஸ்டெப்ஸ். இந்த ஸ்டெப்ஸ்லலாம் செலக்ட் பண்ணுவாங்க, இந்த ஸ்டெப்ஸ்லலாம் சூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஒரு பின்னாடி ஒரு சார்ட்டில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? த ஸ்டெப்ஸ் ஆர் நாட் நெசசரி ஃபார் ஆல் டைப் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது எல்லா செலெக்ஷன் ப்ராசஸ்லையுமே ஒரே மாதிரி தான் இருக்கணும்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. த மெயின் எய்ம் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ் டு ஃபைண்ட் தி சூட்டபிள் கேண்டிடேட். ஸோ இந்த ப்ராசஸோட, இந்த செலெக்ஷன் ப்ராசஸோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கரெக்டான ஆளை சூஸ் பண்ணணும் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் ஜாப். அந்த ஜாபுக்கு என்ன நேச்சரோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆளை நம்ம சூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சின்ஸ் தேர் ஆர் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் விச் இஸ் affected the seeking such informations, that some type of selection process cannot be applied in all type of selections. ஸோ இந்த மாதிரி ஒரு சில காரணிகளால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் இந்த ப்ராப்பரான செலெக்ஷன் ப்ராசஸ் வைக்க முடியாது. அந்த கம்பெனியோட ஆக்ஸ்பெக்டை பொறுத்து இருக்குது. ஸோ அதை பொறுத்து இருக்கிறப்ப நம்ம எல்லா டைப் ஆஃப் கம்பெனிக்கும் ஒரே விஷயம் தான் இருக்க போது நம்ம சொல்ல முடியாது, ஒரே மாதிரி தான் ஹேண்டில் பண்ண போகிறோன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. செலெக்ஷன் இஸ் த ப்ராசஸ் டிஃப்ரென்ஷியேட்டிங் between the applications in order to identify and hire those which is greater likelihood and of success in a job. ஸோ இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரென்சியேஷன் அப்படின்னு அர்த்தம்னா தனிமைப்படுத்துதல், வேற்றுமைப்படுத்துதல். யாருக்கு நடுவில் 100 பேர் வந்திருப்பான், நமக்கு தேவையானவன் 50 பேர் தான் இருப்பான், நமக்கு தேவையில்லாதவன் 50 பேர் இருப்பான். ஸோ அவனை எப்படி நம்ம சூஸ் பண்ணணும், அவனை எப்படி நம்ம செலக்ட் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்க போகிறது தான் இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. செலெக்ஷன் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் சூஸிங் த மோஸ்ட் சூட்டபிள் பர்சன். சிம்பிளாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ராசஸ் ஆஃப் சூஸிங் தி மோஸ்ட் சூட்டபிள் பர்சன்ஸ் ஃபார் அ வேக்கண்ட் பொசிஷன் இன் தி ஆர்கனைசேஷன். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது சூஸிங், தேர்ந்தெடுத்தல், ஆஃப் மோஸ்ட் சூட்டபிள் பர்சன், யார் நமக்கு தகுதியானவங்களோ அவங்களை தேர்ந்தெடுத்து எதுக்காக நம்ம கம்பெனியில் இருக்கிற நம்ம ஆர்கனைசேஷனில் இருக்கிற வேக்கண்ட் பொசிஷனுக்காக நம்ம சூஸ் பண்ணுறது தான் இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு டோல்டி ஆர்டர் அப்படிங்கிறவர் ஒரு ஆத்தர், நமக்கு தெரிஞ்ச நம்ம சப்ஜெக்டோட ஒரு ஆத்தர். எப்படி தமிழில் நம்ம திருவள்ளுவர் ஒரு ஆத்தர்னு சொல்கிறோமோ அதே மாதிரி காமர்ஸில் ஒரு ஃபேமஸ் ஆத்தர் இந்த டோல்டி ஆர்டர். ஓகேங்களா? ஸோ அக்கார்டிங் டு டோல்டி ஆர்டர், selection is the process which the candidates for employment are divided into two classes: those who are offered employment and who are not. சிம்பிளாக சொல்லியிருக்காரு. செலெக்ஷன் அப்படிங்கிறது எல்லா கேண்டிடேட்டையும் 2 கேட்டகரியாக பிரிக்கிறோம். எவன்லாம் செலக்டட், எவன்லாம் நாட் செலக்டட்னு சொல்லிட்டு 2 கேட்டகரியாக பிரிக்கிறோம். அதுக்கு பேர் தான் செலெக்ஷன் சொல்லிட்டு டேல் ஆர்டர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. டேவிட் அண்ட் ராபின்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செலெக்ஷன் இஸ் ஏ மேனேஜரியல் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் இஸ் டு ப்ரெடிக்ட் விச் ஜாப் அப்ளிகேண்ட் வில் பி சக்ஸஸ்ஃபுல் இஃப் ஹயர்டு. ஸோ அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட சக்ஸஸ்ஃபுல்லாக ஹையர்டு கரெக்டான ஆளை நம்ம வேலைக்கு நம்ம சூஸ் பண்ணிட்டோம்னா அதுதான் கரெக்டான செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு டேவிட் அண்ட் ராபின்ஸு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ஸ் இன் தி எம்ப்ளாயி செலெக்ஷன். ஆல்ரெடி சொன்ன இல்லையா, இந்த செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஒரு 10 ஸ்டெப்ஸ் இருக்குது. பட் இதில் இந்த பிக்சரில் உங்களுக்கு தெளிவாக இல்லாததுனால நான் ஒரு ப்ரைவேட்டாக ஒரு பிக்சர் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், இதுதான் ஸ்டெப்ஸ் இன் தி செலெக்ஷன் ப்ராசஸ். அப்ளிகேஷன் பிளாங்க் 1. ஃபஸ்ட் என்ன பண்ணணும், வர்றவங்களுக்கு அப்ளிகேஷனை கொடுத்து நாம் உட்கார வைக்கணும். ரைட்டு, இதை போய் ஃபில் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் பிளாங்கை கொடுத்து நம்ம உட்கார வைக்கணும்.
செகண்ட் ஒன்று ஸ்க்ரினிட்டைசிங் தி அப்ளிகேஷன்ஸ். அந்த அப்ளிகேஷனை வச்சு நம்ம முடிவு பண்ணுறது, இது நமக்கு தகுதியானவனா தகுதி இல்லாமல். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 வேக்கன்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கம்பெனியில் ஒரு 4 ஆட்கள் தேவைப்படுறாங்க. விளம்பரம் கொடுத்துட்டோம், 4000 ஆட்கள் வராங்க. 4000 பேர்த்துலேருந்து 4 பேர்த்த மட்டும் தனியாக சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆமாம் தானே? அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஸ்க்ரீனிங் அப்ளிகேஷனை பார்த்தே முடிவு பண்ணுறது. அந்த அப்ளிகேஷன் பிளாங்க்ல எழுதி கொடுப்பாங்க பார்த்தீங்களா, ரைட் இவன் தகுதியானவன், இவன் தகுதி இல்லாத, ரைட் இவன் செலக்டட், இவன் ரிஜெக்டட்னு சொல்லிட்டு அதுலேருந்தே சூஸ் பண்ணி அந்த 4000 பேர்த்த 1000 பேராக கொண்டு வந்துடுது. 1000 பேருக்கு அப்புறம் அவங்க இன்டர்வியூ செலக்ட் பண்ணிக்கிறது. ஸோ அதனால செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங் தி அப்ளிகேஷன் சொல்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த சூஸ் பண்ணவங்களுக்கு செலெக்ஷன் டெஸ்ட் வைக்கிறது. ஃபோர்த்து பாயிண்ட் இன்டர்வியூ வைக்கிறது. ஃபிஃப்த்து பாயிண்ட் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் வைக்கிறது. நம்ம ஒரு சில ஜாப்ஸுக்கெல்லாம் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ரொம்ப அவசியமானது. ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ் ஜாபு, கூர்கா, அப்புறம் இந்த வாட்ச்மேன்ஸு, அப்புறம் ஏதாவது ஜிம் பாய்ஸு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் அவன் ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கிறானா, இல்லை அவனுக்கு ஏதாச்சும் ஒரு டிசீஸ் இருக்கா, உடம்புல கண்டுபிடிக்க முடியாது. இப்போ ரொம்பவே இம்பார்ட்டൻ്ட் ஆகிப்போச்சு. இந்த கொரோனா பீரியடில் எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறாங்க, கொரோனா இருக்கான்னு செக் பண்ணுறாங்க இல்லையா, அது மாதிரி ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கானான்னு சொல்லி செக் பண்ணுறது. ரெஃபரன்ஸ் செக், அவனுக்கு தெரிஞ்ச பெரிய ஆள்கிட்ட கேட்குறது அவனை பற்றி. அவன் முன்னாடி ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைக்கானா அந்த மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி அந்த ஆள் எப்படி ஒர்க் பண்ணார், அவர் எப்படி இந்த மாதிரி ஒர்க் பண்ணாரா அப்படின்னு சொல்லி கேட்குறது. தென் அப்ரூவல் ஆஃப் ஹையர் அத்தாரிட்டி. இதெல்லாம் முடித்த பிறகு அந்த கம்பெனியோட அத்தாரிட்டிக்கு ஹையர் அத்தாரிட்டிக்கு இந்த மாதிரி ஒருத்தனை சூஸ் பண்ணியிருக்கிறோம், மகேஷ் அப்படிங்கிறனா நம்ம ஒருத்தனை சூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம வேலைக்கு, அவன் கரெக்டாக இருக்கான், ஸோ இவனை நீங்கள் அப்ரூவ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஃபைனல் செலெக்ஷன், கடைசியாக அவனை செலக்ட் பண்ணி விட்டுறது. ஸோ அந்த ஃபைனல் செலெக்ஷனில் தான் சேலரி எவ்வளோன்னு பேசுவாங்க. அந்த ஃபைனல் செலெக்ஷன் தான் ஓகே இந்த மாதிரி டைமிங்ஸில் வரணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம். தென் அதுவும் ஓகே ஆயிடுச்சுன்னா கான்ட்ராக்ட் போட்டுக்கிறது. அவங்க கூட கான்ட்ராக்டாக என்ன அர்த்தம், அவன் இத்தனை மந்த் ஒர்க் பண்ணுவான், இந்த மாதிரி ஒர்க் பண்ணுவான், இவ்வளோ இந்த டைமிங்ஸுக்கு வருவான். ஸோ அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு நம்ம சூஸ் பண்ணி சொல்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஃபைனல் செலெக்ஷன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது பாருங்கள். இதே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பார்த்த ஸ்டெப்ஸையே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அந்த 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 டயக்ராமை ட்ரா பண்ணிக்கோங்க ஒரு ஷீட்டில். ஓகேங்களா? அந்த டயக்ராமை ஒரு ஷீட்டில் ட்ரா பண்ணிக்கிட்டு இங்கே பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன சொன்னேன், அப்ளிகேஷன் blank. Most of the public sector undertaking various minorities of government selection commissions, recruitment boards and private sector companies either supply pre-printed application form or direct the candidates to download the application form uploaded in their respective websites. ஸோ நிறைய கம்பெனிஸில், பப்ளிக் கம்பெனியில், ப்ரைவேட் கம்பெனிஸில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் வராரு அப்படிங்கிறப்பயே வந்தோன்னே அவருக்கு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் என்ன கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரைட்டு இந்த ஆல்ரெடி ப்ரீ பிரிண்டட் அப்படின்னா முன்னாடியே பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ ப்ரீ பிரிண்டட் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா எங்களோட கம்பெனியோட வெப்சைட்டில் ஜாப் வேகன்சிஸ் போனீங்கன்னா அங்கே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி 2 சான்ஸ் இருக்குது. ஆல்ரெடி ப்ரீ பிரிண்டட் அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், கம்பெனியோட வெப்சைட்லேருந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிற ஃபார்மை எடுத்து ஃபில் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லலாம். In this case, the voluntary applications submitted by the candidates, they are issued application form afresh at a venue of interview, collected complete information about the candidate in a standardized format. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆல்ரெடி இஷ்யூ பண்ண அப்ளிகேஷன்லேருந்து வாங்கி ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு ஃபார்மேட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்யூம்னு ஒன்று கொடுப்பாங்க. கம்பெனிக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெஸ்யூம்னு கொடுப்பாங்க. அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி டைப் பண்ணியிருப்பாங்க. அது எங்கே இருக்குன்னு நமக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்வியூ பண்ணுறவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறது, நாமளே ஒரு ஸ்டாண்டர்டைஸாக ஒரு ஃபார்ம் கொடுத்துறது. ஸோ ஸ்டாண்டர்டைஸாக ஒரு ஃபார்ம் கொடுக்குறப்ப அவனுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் அதில் இருக்கும். தேவையில்லாத டிசைன்ஸ் இருக்காது, தேவையில்லாத ஃபார்மெட்ஸ் இருக்காது, தேவையில்லாத விஷயங்கள் இருக்குது. நமக்கு தேவையான விஷயங்கள் இவ்வளோதான்ப்பா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு ஃபார்மேட் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஃபார்மேட் பிரகாரம் அவங்க முடிவு பண்ணிக்குவாங்க. ஓகேவா? செலக்டர் கேன் கலெக்ட் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த அப்ளிகேஷன் blank, நேம்லி family background, educational qualifications, so co-curricular activities, work experience, exposure to relate the activities.
ஸோ எக்ஸ்போசர் டு ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ், ஸ்கேல் ஆஃப் பே ட்ரான், அகாடமிக் டெசிக்னேஷன், ஐடியா ஆஃப் எக்ஸ்பர்டைஸ் அண்ட் ஸோ ஆன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த பேக்ரவுண்ட் ஃபார்மில் இருந்து நம்ம ஈஸியாக கலெக்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னங்க சார்? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஸ்கிரீனிங் தி அப்ளிகேஷன்ஸ். அப்படின்னு அர்த்தம் தகுதி பிரித்தல்னு சொல்லுவாங்க. தகுதி பிரித்தல்னு சொல்லுவாங்க. வேர் த அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ்ட் இன் த ரெஸ்பான்ஸ் டு அட்வர்டைஸ்மெண்ட் இன்வைட்டிங் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் ஓப்பனிங் ஆர் மோர். It is not possible for recruitment agencies call all the applicants for the interview. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும்? ஒரு மேபி நம்ம ஒரு 4 வேக்கண்ட் கொடுத்தா 4000 அப்ளிகேஷன் வரும் கண்டிப்பாலுமே. ஸோ அந்த அப்ளிகேஷன் வரப்போ எல்லாத்தையும் கூப்பிட்டு கால் பண்ணி சொல்கிறது அப்படிங்கிறது, எல்லாத்துக்கும் இன்டர்வியூ பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதுதான் ஃபஸ்ட் பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. Hence the selection committee has to evaluate some criteria like age, length of experience, level of educations, percentage of mark, higher qualifications, level of exposure, communal quotas, proficiency அண்டு ஷார்ட்லீட் த நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் த இன்டர்வியூ. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி விஷயங்களை பேஸ் பண்ணி அவங்களோட வயசு என்ன, ஓகே இப்போ 4000 அப்ளிகேஷன் வந்திருக்குதா, நமக்கு 25 வயசுக்கு கீழே பையன் தான் தேவைப்படுறான். என்ன காரணம்னா அவன் நல்லா ஒர்க் பண்ணுவான், அவன் நல்லா என்ன பண்ணுவான், நிறையா நாள் நம்ம கம்பெனியில் ஸ்டாண்டர்டாக இருப்பான். அப்படிங்கிற பர்பஸ்க்காக என்ன பண்ணுறோம், ஒரு ஏஜ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம், லெவல் ஆஃப் எக்ஸ்போசர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம், அவனோட குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வச்சு நம்ம என்ன பண்ணுறது, ஃபில்டர் பண்ணுறது. ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், அந்த மாதிரி விஷயங்களை வச்சு ஃபில்டர் பண்ணுறோம். அதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனிட்டைசிங் தி அப்ளிகேஷன்ஸ்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் டெஸ்ட். நிறைய டெஸ்ட் இருக்குது. செலெக்ஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது நிறையா டைப் ஆஃப் டெஸ்ட் இருக்குது. இதில் 8 தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட், அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டில் ஒரு 4 டைப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு 10 டைப் கூட இருக்க சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த செலெக்ஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது ஓகே சார். ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன பண்ணோம், அவங்ககிட்ட அப்ளிகேஷனை எழுதி நம்ம வாங்கிட்டோம். ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன பண்ணிட்டோம், அவன்கிட்ட நம்ம அப்ளிகேஷனை எழுதி வாங்கிட்டோம். ரைட் சார். அடுத்த பாயிண்ட் என்ன பண்ணிட்டோம், ஸ்க்ரீனிட்டைசிங் தி அப்ளிகேஷன்ஸ். அடுத்த பாயிண்ட் என்ன பண்ணோம், அவனோட அந்த அப்ளிகேஷன்ஸை நம்ம தனியாக பிரிச்சிட்டோம். ஓகே, இவெல்லாம் தேருவான், இவெல்லாம் தேர மாட்டான், இவெல்லாம் செலக்ட் ஆகும், இவெல்லாம் செலக்ட் ஆக மாட்டான். எதை பேஸ் பண்ணி, அவங்களோட வயசை பேஸ் பண்ணி, அவங்க ஏஜ், அவங்களோட லெவல் ஆஃப் எக்ஸ்போசர், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு, இந்த மாதிரி விஷயங்களை முடிவு பண்ணி அவன் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா அவனை நம்ம சூஸ் பண்ணிட்டோம். அவனை நம்ம ஸ்க்ரீனிட்டைசிங் பண்ணிட்டோம், தேர்ந்தெடுத்து விட்டோம். ஓகேவா? அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்தது அந்த 4000 பேர்த்தில் இருந்து நம்ம சூஸ் பண்ண 1000 பேர்த்துக்கு நமக்கு தேவை 4 பேர் தான். நமக்கு பெஸ்ட்டு 4 வேணும். நம்ம தானே, அவனுக்கு நம்ம பெஸ்ட்டு 4 பேர் வேணும். ஸோ அந்த பெஸ்ட்டு 4 பேரை எப்படி நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி செலக்ட் பண்ணுறதுக்கு தான் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் இருக்குது. அவனோட எல்லா விஷயமும் செக் பண்ணுறது. மைண்ட் வைஸாக எப்படி இருக்கான், மென்டல் வைஸாக எப்படி இருக்கான், அவனோட ஐக்யூ எப்படி இருக்குது, அவனோட எப்படி சொல்கிறது, அவனோட சுதாரிக்கும் தன்மை எப்படி இருக்குது, அவனோட அசம்ப்ஷன் எப்படி இருக்குது, அவனோட ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்குது, எல்லா வகையும் டெஸ்ட் வைப்பாங்க. அவங்க கொடுக்குற டெஸ்ட்டில் உன்னோட ஐக்யூ அவங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிடும். டிஃப்ரெண்ட்டாக கொஸ்டின்ஸ் கொடுக்குறது. இந்த குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம்லாம் எழுத போனீங்கன்னா தெரியும். குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம்ஸ்லாம் எழுத போனீங்கன்னா ஒரு நாள் இப்படி அந்த கேள்வி யோசிக்கவே முடியாது. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட எபிலிட்டியை செக் பண்ணுற டெஸ்டஸ். அதுதான் இந்த டெஸ்டஸ். ஆப்டிடியூட் டெஸ்ட், அச்சீவ்மெண்ட் டெஸ்ட், இன்டெலிஜென்ட் அண்டு ஜட்ஜ்மெண்ட் டெஸ்ட். உன்னுடைய திறமையை, உன்னுடைய முடியும் தன்மையை யோசிக்கக்கூடிய டெஸ்ட். உன்னால் என்ன தான் செய்ய முடியும் அப்படிங்கிற தன்மையை யோசிக்கக்கூடிய டெஸ்ட். ஓகேங்களா? தென் பர்சனாலிட்டி டெஸ்ட். இன்ட்ரெஸ்ட்டு, பர்சனாலிட்டி, ப்ரொஜெக்டிவ் அண்டு ஆட்டிடியூட் டெஸ்ட். ஸோ இந்த மாதிரி டெஸ்ட்லாம் உன்னோட பர்சனாலிட்டியை செக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எபிலிட்டி டெஸ்ட். செவரல் டெஸ்ட் ஆர் கண்டக்டட் இன் தி செலெக்ஷன்ஸ். Several tests are conducted in the selection process to ensure whether the candidate possesses necessary qualifications to the fit into the various position of the organization. ஸோ நிறையா டைப் ஆஃப் டெஸ்ட்டு வைப்பாங்க. என்ன பர்பஸ்க்காக வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவன் நமக்கு செலக்ட் ஆவானா, அவன் நம்ம கம்பெனிக்கு ஒத்து வருவானா அப்படின்னு பார்க்கறதுக்காக பார்ப்பாங்க. எபிலிட்டி டெஸ்ட். ஃபஸ்ட்டு திறமைக்கான தேர்வு. A test is designed to measure the individual's cognitive functions in a ஸ்பெசிஃபிக் ஏரியா. அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனில், அந்த பர்டிகுலர் ஏரியாவில் அவன் கரெக்டாக ஒர்க் ஆகுவானா, அந்த டெஸ்ட் மூலமாக நம்ம அவனை சூஸ் பண்ணுறது. அந்த டெஸ்ட் மூலமாக அவனை நம்ம என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ணுறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த எபிலிட்டி டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க.
அதுக்கு பேர் எபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தென் அந்த எபிலிட்டி டெஸ்ட்டில் நிறையா டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் இருக்குது அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அது என்னன்னு சொல்லிட்டு இப்போ கீழே சொல்லியிருக்காங்க பாருங்கள். சச் அ வெரைட்டி ஆஃப் ஸ்கில்ஸ், மென்டல் ஆப்டிடியூட், ப்ராப்ளம் சால்விங், knowledge of particular field, reasoning ability, intelligence, etc. This test is used to find the suitable candidate for a given job role. ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் நம்ம எதுக்கு வைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்குற ஆட்களானது கரெக்டாக இருப்பாங்களா, நம்ம வேலைக்கு தேர்ந்தெடுக்கிற ஆட்களானாங்க கரெக்டாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக இந்த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் நமக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட் ஒன் ஆப்டிடியூட் டெஸ்ட். இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் 10 டைப்ஸ் இருக்குது. இது ஒன்று மட்டும் தான் பேச, மற்றதெல்லாம் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவனோட பேசிக்கை பொறுத்து இருக்குது. அவனோட மைண்ட் வைஸ் ஐக்யூ லெவல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தான் இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட். ஆப்டிடியூட் டெஸ்ட் இஸ் த டெஸ்ட் டு மெஷர் த சூட்டபிலிட்டி ஆஃப் த கேண்டிடேட் ஃபார் த போஸ்ட் ஆர் ரோல். ஸோ இந்த சூட்டபிலிட்டின்னு அர்த்தம், அவன் நமக்கு தகுதியானவனா, இந்த போஸ்ட்டுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுவானா அப்படின்னு சூஸ் பண்ணுறதுக்காக செய்யக்கூடிய ஒரு டெஸ்ட். It actually measure whether the candidates possess a set of skills required to perform a given job. ஸோ இந்த ஜாபானது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் ஸ்கில் செட்டு இருக்கா, நம்ம கொடுக்குற வேலையை, நம்ம கொடுக்குற மேனேஜர் போஸ்ட்டை, நம்ம கொடுக்குற எம்டி போஸ்ட்டை, மேனேஜிங் டைரக்டர் போஸ்ட்டை பர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு இவனுக்கு திறமை இருக்கா. இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்லாம் யாருக்கு வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய போஸ்ட் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. ஒரு கம்பெனியில் டேரெக்டாக வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூலில் வந்து டேரெக்டாக கரஸ்பாண்டண்ட்டுக்கோ டேரெக்டாக பிரின்சிபலுக்கோ இன்டர்வியூ வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி டெஸ்ட்லாம் வைப்பாங்க. ஒரு ஸ்கூலில் பியூனை சூஸ் பண்ணால் அவனுக்கு ஆப்டிடியூட் டெஸ்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அவனுக்கு அவ்வளோ ஸ்கில்ஸ் தேவையில்லை. பட் பிரின்சிபலாக ஒர்க் பண்ணுறவங்க, கரஸ்பாண்டாக ஒர்க் பண்ணுறவங்க, மேனேஜராக ஒர்க் பண்ணுறவங்க, மேனேஜிங் டைரக்டராக ஒர்க் பண்ணுறவங்க ஒரு கம்பெனியில், ஸோ இந்த மாதிரி ஆட்களுக்கு எல்லாமே இந்த டெஸ்ட்டானது தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. It helps in a given predicting ability, future performance of the candidate. ஸோ இது எதுக்காக ஹெல்ப்பாக இருக்கும்? கண்டிப்பாலுமே முன்கூட்டியே முடிவு பண்ணுறது. எதுக்கு, என்னதை முடிவு பண்ணுறாங்க? நம்மளோட கம்பெனியில் வர சேலஞ்சஸை இவனால் ஃபேஸ் பண்ண முடியுமா, ஸோ அதுக்கு சூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டெஸ்ட்டானது யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆப்டிடியூட் டெஸ்ட் கேன் பி மெஷர்டு பை த ஃபாலோயிங் வேஸ். இந்த மாதிரி இந்த முக்கியமான ஆப்டிடியூட் டெஸ்ட்டை நம்ம எந்தெந்த மாதிரி மெஷர் பண்ணலாம், எந்தெந்த மாதிரி விஷயங்களில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக சொல்லியிருக்காங்க. நியூமரிக்கல் ரீசனிங் டெஸ்ட், நம்பர் பேஸ் பண்ண ரீசனிங் டெஸ்ட், சுடோக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதாவது 9 கட்டம் இருக்கும், 9 கட்டம் கொடுத்துட்டு 1 to 9 வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த பக்கம் கூட்டினாலும் என்ன பண்ணணும், ஒரே நம்பர் வரணும். ஸோ அந்த மாதிரி டெஸ்ட்டெல்லாம் கொடுக்குறது. இல்லை ஏதாச்சும் ஒரு குவிஸ் கொடுத்துட்றது, அந்த குவிஸை கொடுத்துட்டு சால்வ் பண்ண சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ராணிக்கு வயது 15, அவள் அப்பாவின் வயது 2 மடங்கு, அவள் அம்மாவின் வயது 3 மடங்கு, அப்பொழுது அவள் தங்கச்சியின் வயது என்ன, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்குறது. அவன் தம்பியின் வயது என்ன, இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்து ஒரு நியூமரிக்கலாக கால்குலேட் பண்ண சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த நியூமரிக் டெஸ்ட் அப்படிங்கிறது கீழே வருது. நியூமரிக்கல் ரீசனிங் டெஸ்ட் ப்ரொவைட் த இன்ஃபர்மேஷன் அபவுட் த கேண்டிடேட்ஸ் நியூமரிக்கல் ஆப்டிடியூட். In other words, in the test measures the candidates ability to make the correct decision from the numerical data. ஸோ அந்த செலக்ட் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு, நம்ம தேர்ந்தெடுக்க போகக்கூடிய ஆட்களுக்கு இந்த மாதிரி நியூமரிக்கல் டேட்டா கொடுத்தா கரெக்டாக ஒர்க் பண்ணுவாரா அப்படின்னு பார்க்கறதுக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள். தென் வெர்பல் ரீசனிங் டெஸ்ட் அப்படின்னா அவங்களோட ரைட்டிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, ரிட்டனில் எழுத சொல்கிறது, அவங்களோட வார்த்தைகளானது, அவங்க யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் ஆனது எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, அவங்க யூஸ் பண்ணுற விஷயங்களானது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது. அவங்க ஒரு சுச்சுவேஷனை கொடுத்து இதுக்கு வந்து ரிட்டனில் எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுது. அவங்களோட இங்கிலீஷ் கிராமரை செக் பண்ணலாம். அவங்களோட இங்கிலீஷ் கிராமருக்கு அப்புறம் இன்கேஸ் தமிழ் எழுத சொன்னாங்கன்னா தமிழ் எப்படி கரெக்டாக எழுதிருக்காங்களா, சென்டென்ஸ் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறது, இங்கிலீஷில் யூஸ் பண்ண சென்டென்ஸோட குவாலிட்டி பார்க்குறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வெர்பல் ரீசனிங் டெஸ்ட்னு சொல்கிறாங்க.
It measures the candidate's ability to comprehend the written test and ability to arrive at the factual conclusion from the written test. ஸோ அந்த விஷயங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது எதுக்காக யூஸ் ஆகுது, கேண்டிடேட்டோட எழுதும் தன்மையை பார்க்கறதுக்காக, அவனோட ஹேண்ட் ரைட்டிங்கை பார்க்கறதுக்காக, அவரோட கிராமர் சென்ஸை பார்க்கறதுக்காக, அவரோட இலக்கண பிழைகளை பார்க்கறதுக்காக இந்த வெர்பல் ரீசனிங் டெஸ்ட் அப்படிங்கிறது யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. தென் இண்டக்டிங் ரீசனிங் டெஸ்ட். Inductive test is one of the psychometric tests conducted in the selection process to measure the problem solving ability and the ability to apply the logical reasoning sections. ஒரு சுச்சுவேஷனை கொடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுறது. அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்களால ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறது தான் இந்த எபிலிட்டி ஸ்கில்ஸ்ன்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த இண்டக்டிவ் ரீசனிங் டெஸ்ட். இண்டக்டிவ் ரீசனிங் டெஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே அவனை வந்து சைக்காலஜியாக செக் பண்ணுறது. சைக்காலஜினா ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் கேட்டு அதுக்கு அவன் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறானான்னு பார்க்குறது. எதுக்காகனா மேபி நம்ம கம்பெனியில் இந்த ஃப்யூச்சரில் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அந்த கொஸ்டினுக்கு அவங்க எப்படி ஆன்சர் பண்ணுறானோ அதை வச்சு அவங்க முடிவு பண்ணுவாங்க அவனோட எபிலிட்டி திங்ஸை. சரிங்களா? அதுதான் இண்டக்டிவ் டெஸ்ட் இஸ் தி ஒன் ஆஃப் தி சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் கண்டக்டட் இன் தி செலெக்ஷன் ப்ராசஸ் டு மெஷர் த ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி. அதாவது ஃப்யூச்சரில் இந்த மாதிரி பிரச்சனை வரப்போகுது, அந்த பிரச்சனையை வந்து எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு நம்ம செக் பண்ணணும்னு நம்ம நினச்சோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்களை சொல்லிக்கலாம். இந்த விஷயங்களை எப்படி கேட்டுக்கலாம், அவங்க கேட்குற விஷயங்களானது ஃப்யூச்சரில் நம்ம கம்பெனிக்கு வரப்போகிற பிரச்சனைகளை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டின்னு சொல்லுவாங்க அதை. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை சொல்லிக்கலாம்னு சொல்கிறாங்க. தென் மெக்கானிக்கல் ரீசனிங் டெஸ்ட். திஸ் டெஸ்ட் இஸ் மெஷர் த engineering students ability to apply engineering concept in the actual process ப்ராக்டிஸ். என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி மெக்கானிக்கல் ரீசனிங் டெஸ்ட் யாருக்கு வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு வைப்பாங்க. ஒரு என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ஒரு இன்டர்வியூக்கு போகிறப்ப, இல்லை நம்ம கம்பெனி ஃபார் எக்ஸாம்பிள் நீயே ஒரு கம்பெனி வச்சுருக்க, இன்ஜினியர் ஆள் சூஸ் பண்ணுற ஒரு உன்னோட கம்பெனிக்கு வந்து அவன் வந்து என்ஜினியராக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீ நினைக்கிற அப்படிங்கிறப்ப நீ ஒரு டெஸ்ட் வைப்ப பார்த்தியா கண்டிப்பாலுமே. இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது பண்ணுங்கள், ரைட், இந்த கார் ரிப்பேர் ஆகிருக்கு எப்படி சரி பண்ணுங்கள், இல்லை அந்த மோட்டரை பற்றி கேள்வி கேட்குறது, இல்லை அந்த வீல்ஸை பற்றி கேள்வி கேட்குறது, ஏதாவது ஒரு டெக்னிக்கலாக கொஸ்டின் கேட்குறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மெக்கானிக்கல் ரீசனிங் டெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு கீழே வரும்னு சொல்கிறாங்க. தென் டயக்ராமேட்டிக் ரீசனிங் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் திஸ் டெஸ்ட் மெஷர்ஸ் த கேண்டிடேட்ஸ் எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் த ஷேப்ஸ், அப்ஸ்ட்ராக்ட் ஐடியாஸ் அண்ட் எபிலிட்டி டு அப்சர்வ் த எக்ஸ்ட்ராக்ட் வேல்யூஸ் ஃப்ரம் தி இல்லஸ்ட்ரேஷன் அண்ட் அப்ளை them a new samples. ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் எதுக்கு வைப்பாங்க, ஒரு டயக்ராமேட்டிக் டெஸ்ட்டு. ஒரு 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 பர்டிகுலராக ஒரு பாக்ஸில் எல்லா டயக்ராமும் போட்டு வச்சுறது, ஒரு சர்க்கிளு, ரெக்டாங்கிளு, ஸ்கொயரு அந்த மாதிரி போட்டு வச்சுறது. அதை எடுத்து இதுக்கு மேட்ச் பண்ணுங்கள், எப்படி மேட்ச் பண்ணுவீங்கன்னு சொல்லி செக் பண்ணுறது. இதெல்லாம் இந்த டெஸ்ட்லாம் எதுக்குன்னா அவனோட எபிலிட்டி, அவனால் இந்த வேலையை செய்ய முடியுமா, அவனுக்கு அந்தளவுக்கு பொறுமை இருக்கா, அவனால் பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனியை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல முடியுமா, இந்த மாதிரி விஷயங்களை செக் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி டெஸ்ட்லாம் வைக்கிறாங்க. தென் Spatial reasoning test. The test measures the candidate's ability to clearly manipulate and remember the shapes and still images to find out the pattern which is govern the sequence. ஸோ ஒரு பர்டிகுலர் ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துட்டு ஒரு பிக்சர் கொடுத்துட்டு இதில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்க்க சொன்ன பிறகு இதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் நம்ம வந்து சொல்லுவோம் 6 வித்தியாசங்களை கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஒரு 2 பிக்சர் கொடுத்துட்டு ஒரு 6 வித்தியாசங்களை கண்டுபிடிங்க. அவனோட உற்று நோக்கும் திறமையை கண்டுபிடிக்கிறதுக்கு, அவனோட ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு கூர்ணிப்பாக கவனிக்கிறான் அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் இந்த மாதிரி டெஸ்ட்லாம் வைப்பாங்க. தென் சிச்சுவேஷனல் ஜட்ஜ்மெண்ட் டெஸ்ட். திஸ் டெஸ்ட் இஸ் மெஷர் த கேண்டிடேட்ஸ் எபிலிட்டி டு சூஸ் கரெக்ட் ரிசல்ட்ஸ், கரெக்டான மோஸ்ட் டிசையபிள் ஆக்ஷன் இன் கிரைட்டீரியல் சுச்சுவேஷன்ஸ் யூஸிங் தி ஜட்ஜிங் எபிலிட்டி. ஓகே, ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துறது, இதுக்கு வந்து 3 பாயிண்ட் சொல்கிறது, இது பண்ணால் கரெக்டாக வருமா, இந்த சுச்சுவேஷனுக்கு இந்த சொல்யூஷன் கரெக்டாக இருக்குமா, இந்த சுச்சுவேஷனுக்கு இந்த சொல்யூஷன் கரெக்டாக இருக்குமா, அவன் என்ன சொல்யூஷன் சொல்கிறானோ அதை நாம் என்ன பண்ணுறது, எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இதை விட இது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்காக சூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆட்களை நம்ம கம்பெனிக்கு சூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. தென் மென்டல் அரித்மெட்டிக் டெஸ்ட்.
it tests the candidates based basic numerical ability like addition, subtraction, multiplication, division, fractions, and etc. It tests the speed of doing calculations. So அவனால கால்குலேட் எவ்வளோ ஸ்பீடாக பண்ண முடியுது, அவனோட கால்குலேஷன்ஸ் எவ்வளோ ஸ்பீடாக பண்ண முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அந்த என்ன சொல்லுவாங்க, அபாக்கஸ் படித்தவங்களுக்கெல்லாம் ஈஸியாக கால்குலேஷன்ஸ் வரும். ஸோ அந்த அவனோட அந்த ஆட் பண்ணுற ஸ்பீடு எவ்வளோ இருக்குது, ஒரு நிறையா நம்பர் கொடுத்துட்டு ஒரு மல்டிப்ளை பண்ணுன்னு சொல்கிறோம், அதுக்கு அவனோட ஸ்பீடு எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் எதுக்காக டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவனோட மேக்ஸ் ஸ்கில்லை டெஸ்ட் பண்ணுறதுக்காக. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க தான் எந்த கம்பெனியில் பண்ண மாட்டாங்கன்ட்டு, பட் பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்குது, HCL, இப்ரோஸ் எல்லாம் போனீங்கன்னா ஒரு மேனேஜர் லெவலுக்கு, ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவலுக்கு நீங்கள் இன்டர்வியூ போனீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக வைப்பாங்க. இதெல்லாம் யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. தென் வெக்காபுலரி டெஸ்ட். வெக்காபுலரியோட சென்ஸ் எப்படி இருக்குது? The test measures the candidate's ability to recognize the relationship among the ideas, think methodically, and fluency in English language. ஸோ அந்த இங்கிலீஷ் எப்படி பேசுகிறான், அவனோட வெக்காபுலரி சென்ஸ் எப்படி இருக்குது, ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறப்ப ப்ரொனவுன்சியேஷன் எப்படி இருக்குது. ஸோ மேபி அவன் ஆன்லைனில் கிளைண்ட்டு கூட, யூஎஸில் இருக்க கிளைண்ட்டு கூட பேச சான்சஸ் கிடைக்கும், இல்லை வெளிநாட்டில் இருக்க கிளைண்ட்டு கூட ஏதாச்சும் பேச சான்சஸ் கிடைக்கும். ஸோ அப்படி கிடைக்கிறப்ப அவன் கரெக்டாக மெஷர் பண்ணுவானா அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக அந்த வெக்காபுலரி டெஸ்ட் வைக்கிறாங்க. தென் நம்பர் சீக்வன்ஸ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இட் மெஷர்ஸ் த கேண்டிடேட்ஸ் எபிலிட்டி டு ஃபைண்ட் தி லாஜிக் எ சீரியஸ் ஆர் பேட்டர்ன். அண்டர் திஸ் டெஸ்ட் கேண்டிடேட்ஸ் ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் தி மிஸ்ஸிங் நம்பர் இன் சீக்வன்ஸ் டு டிட்டர்மைன் தி பேட்டர்ன்ஸ். ஸோ அந்த நம்பர் சீக்வன்ஸை கொடுத்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கொடுத்து அதை சால்வ் பண்ண சொல்கிறது. எதுக்காகனா அவனோட ஸ்கில் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக. எல்லா டெஸ்ட்டுமே அவனோட ஸ்கில்லை செக் பண்ணுறதுக்காக தான், சரிங்களா? எல்லா டெஸ்ட்டுமே அவனோட எபிலிட்டியை செக் பண்ணுறதுக்காக, அவனோட மேனேஜரியல் ஸ்கில்ஸை செக் பண்ணுறதுக்காக தான் யூஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்னென்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த எம்ப்ளாய்மெண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறப்ப எம்ப்ளாய்மெண்ட் அதோட அதோட மீனிங் என்னன்னு சொல்லி பார்த்தோம். அதோட டெஃபினேஷன் டெயில் ஆர்டர் அப்படிங்கிற சொன்ன டெஃபினேஷன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம். தென் ஸ்டெப்ஸுக்கு போயிட்டோம். ஸோ இந்த ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் நிறையா ஸ்டெப்ஸ் சொன்னேன். ஸோ அந்த ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குது. ஒரு நிமிஷம், அந்த ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, அதுக்காக தான் போகிறேன். ஸோ இங்கே பாருங்கள், அந்த ஸ்டெப்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. அப்ளிகேஷன் பிளாங்க்கு, ஸ்கிரீனடி அப்ளிகேஷன், செலெக்ஷன் டெஸ்ட், இன்டர்வியூ, ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன், ரெஃபரன்ஸ் செக்கு, அப்ரூவல் ஆஃப் ஹையர் அத்தாரிட்டி, ஃபைனல் செலெக்ஷன், கான்ட்ராக்ட் ஆஃப் எம்ப்ளாய். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த செலெக்ஷன் ஸ்டெப்ஸில் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இன்னும் இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அடுத்த கிளாஸ்லேருந்து. இன்னும் அந்த செலெக்ஷன் டெஸ்ட்டில் திரும்ப மீதி இருக்குது. ஸோ அந்த டெஸ்ட்டு முடிச்ச பிறகு இன்டர்வியூ போவோம், ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன், ரெஃபரன்ஸ் செக்குன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக நம்ம போயிட்டுருப்போம், சரிங்களா? ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இந்த பேலன்ஸ் இருக்கிற டெஸ்ட் டைப்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த பார்த்தீங்கன்னா இந்த எபிலிட்டி டெஸ்ட்டுக்கு அப்புறம் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் இருக்குது, இன்டெலிஜென்ட் டெஸ்ட் இருக்குது, ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்குது, ஜட்ஜ்மெண்ட் டெஸ்ட்டு, பர்சனல் டெஸ்ட்டு, இன்டர்வியூ இருக்குது. இன்டர்வியூஸ் பெரிய டாபிக், நிறையா டைப் ஆஃப் இன்டர்வியூஸ் இருக்குது. அதெல்லாம் எக்ஸாம்பிளோட நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் இதோட ஓவர் ஆகிடுச்சு. இன்றைக்கி அசைன்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. அந்த A4 ஷீட்டில் மேலே உங்கள் பேர் எழுதிக்கோங்க, உங்கள் கிளாஸ் எழுதிக்கோங்க, சரிங்களா? மேலே உங்கள் பேர் எழுதிக்கிட்டு உங்கள் கிளாஸை எழுதிக்கிட்டு என்ன பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டெப்ஸு சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த ஸ்டெப்ஸை அப்படியே எனக்கு ட்ரா பண்ணணும். இந்த ஸ்டெப்ஸை எனக்கு வரைஞ்சி அனுப்புங்க உங்களோட இன்னோவேட்டிவ் யூஸ் பண்ணி, சரிங்களா? நீங்கள் இதே மாதிரி ஸ்டெப்ஸாக தான் போடணும்னு கிடையாது. கோடு போடலாம், இல்லை வேறு ஏதாச்சும் ஐடியா கூட இன்னோவேட்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணலாம், சரிங்களா? ஒரு பேஜில் அடங்குற மாதிரி எனக்கு இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எனக்கு எழுதி காட்டுறீங்க, சரிங்களா? இந்த அசைன்மெண்ட்டு எனக்கு நாளைக்கு ஈவினிங்குள்ளே வரணும். தேங்க்யூ கைஸ், பாய்.